பண்ணுங்க, பெரியவங்களை மரியாதை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பாருங்கள், பெரியோரை மரியாதை செய்வதன் மூலமாக ஒருவனின் ஆயுள் விருத்தி அடைகிறது. தர்மோபதேசம் பேசு. அதனால ஒரு பெரியவர் நிக்கிறார், 90 வயசு பெரியவர், நீ உட்கார்ந்துகிட்டே அவருக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தால், இல்ல அவரை மதிக்காம இருந்தால், அவரை அலட்சியப்படுத்தினால் உன் ஆயுளில் ஒரு பகுதி குறைந்து போகும். ஆகவே இந்த பூமியில் வயதில் சிறந்தவர்கள் பெரியவர்களுக்கு உரிய மரியாதை காலந்தோறும் கொடுத்து அவர்களை வணங்குவார்களாக. தர்மத்தை சொல்றாரு. காலையில சூரியன் உதயமாகும் போது, சாயங்காலம் சூரியன் அஸ்தமனம் ஆகும் போது எவனாவது படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான் என்றால் அவன் ஆயுளில் ஒரு பகுதி குறையும். இதுதான் நான் அன்னைக்கே சொன்ன, காலை பொழுது படுக்கையை விட்டு எழ வேண்டும் என்று சொன்னார்களே என்று தர்மோபதேசத்தில் சொல்றார். சூரியன் உதயமாகும் போதும் அஸ்தமனம் ஆகும் போதும் படுத்து உறங்கக்கூடாது. நம்ம ரொம்ப பர்டிகுலரா சொல்லுவோம், வீட்டுல அந்தி சாயிர நேரம் படுத்திருக்கப்படாது, எழும்பு எழும்பு அப்படின்னு சொல்லுவோமே தவிர, அந்த காலையில சொல்லி பாருங்க, ஒரு குழந்தைகளும் எழும்ப மாட்டேங்குது. சூரியோதயத்திற்கு முன்னால் எழ வேண்டும். சூரியன் உதித்த பிறகு பதிக்கும் போது படுத்து தூங்கி கொண்டிருந்தால் ஆயுள் குறைவு. பீஷ்மர் தர்மோபதேசத்தில் சொல்றார். அடுத்து சொன்னார், கால்களை அலம்ப வேண்டும் என்பதற்காக ஒரு காலுக்கு மேல் இன்னொரு காலை வைத்து தேய்த்து தேய்த்து ஒருவன் சுத்தப்படுத்தினால் அவன் ஆயுள் குறையும் என்றார். இதெல்லாம் நம்ம வீடுகள்ல நம்ம பெரியவங்க வாய் வழியா சொல்லி வச்ச விஷயங்கள் தான். இது எங்க இருந்து வந்துச்சுன்னா மகாபாரத கதையின் தர்மோபதேசத்தில் இருந்து வந்தது. வீட்டில் தூசி அடைந்த கண்ணாடியோ கீறல் விழுந்த கண்ணாடியோ இருந்தால் அதில் முகம் பார்த்து கொள்ளக்கூடாது. அப்படி பார்ப்பதாக இருந்தால் ஒருவனின் ஆயுள் குறையும். சூரிய பகவானுடைய பிம்பத்தை தண்ணீரில் பார்க்கிறவனுக்கு ஆயுள் குறையும். ஆகவே அதை பார்க்க கூடாது என்று வைத்தார்கள். நாம சன்செட் சன்ரைஸ் ஓடுறமே, அதையே சொல்றார் பீஷ்மர். சூரிய உதயத்தையும் அஸ்தமனத்தையும் பார்க்க ஆசைப்படுதல் கூடாது, ஆசைப்படக்கூடாது. ஆயுளை விருத்தி செய்வதற்குண்டான வழிவகைகள் என்ன என்று சொல்லும் போது அவ்வளவு அபூர்வமா பல விஷயங்களை சொல்லுகிறார். இரவு நேரத்தில் தயிரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம பெரியவங்க நமக்கு சொல்றாங்க. இதுவும் பாரத கதையில இருக்கு. இலைக்கறியையும் தயிரையும் இரவு நேரத்தில் உண்ணுதல் கூடாது. எல்லாம் தர்மோபதேசத்துல சொல்றார். ஒரு மனிதன் தீர்காயுசாக இருப்பதற்குண்டான வழிவகைகளில் சில. இப்ப தர்மர் அப்படியே கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்பொழுது சொல்லுகிறார், இந்த உலகில் உண்மையாகவே பாவிகள் என்று யாரை சொல்லுவீர்கள்? பிதாமா சொல்லுங்கள் என்று அவர்களை விட்டு நான் விலகி இருக்க வேண்டும் என்று கேட்கிறான் தர்மன். அப்பொழுது பீஷ்மர் சொன்னார், அந்தணனாய் இருந்தும் வேதம் ஓதாமல் ஒருவன் இருந்தால் அந்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் இல்லை. ஆசிரியனாக இருந்தும் பாடம் சொல்லிக் கொடுக்காமல் இருந்தால் அந்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் இல்லை. தர்மோபதேசம் பேசுகிறது. ஓதுவிக்காத ஆசிரியன், வேதம் சொல்லாத அந்தணன். பிதாமகர் பீஷ்மர் சொல்றார், அந்தணன் இருந்தா வேதம் சொல்லணும், ஆசிரியர் இருந்தா பாடம் சொல்லணும். பாடம் சொல்லாம இருக்கலாம் என்று நினைத்தால் மகா பாவி என்று தர்மோபதேசத்துல பிதாமகர் பீஷ்மர் சொல்லுகிறார். மூன்றாவது சொன்னார், கணவனின் மன விருப்பத்திற்கு விரோதமாக நடந்து கொள்ளுகிற மனைவி. அப்ப எவ்வளவு முக்கியமான விஷயங்களை தர்மோபதேசத்துல சொல்லுகிறார் பாருங்கள். இப்பதான் தர்மர் கேட்டார், பகவானும் நிற்கிறார். தர்மர் கையை கூச்சிட்டு கேட்டுட்டு இருந்தார். அப்பொழுது தர்மபுத்திரன் சொன்னான், பிதாமா எனக்கு இத்தனை தர்மங்களை உபதேசம் பண்ணினீங்களே, நான் வாழுகிற இந்த காலத்துல எந்த தெய்வத்தோட நாமாவை எப்படியெல்லாம் சொல்லி எந்த தெய்வத்தை வணங்கி நான் இகபர சௌபாக்கியங்களை அடைய வேண்டும் என்று எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்கள் என்று தர்மன் கேட்டான். இவன் கேட்கிறான், கிமேகம் தெய்வதம் லோகம் கிம்வாப்பியகம் பராயணம் என்று. அம்பு படுக்கையில் இருந்த மாதிரியே ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் என்று தொடங்கி பகவானுடைய 1000 நாமாக்களை அம்பு படுக்கையில் இருந்த மாதிரியே சொல்லுகிறார். அன்பர்களே, பாரத கதையில மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுகிற புண்ணியமான பகுதி இந்த நாமாவை பகவானை நோக்கி சொல்லுகிறார் பாருங்கள். அப்பொழுது பகவான் அருகிலே நிற்கிறார். தருமன் கண்ணில் இருந்து ஆனந்த பாஷ்யம் கொட்டுகிறது. அப்பொழுது அந்த பிதாமகர் பீஷ்மர் நினைத்தார், ஆகா 1000 நாமாக்களை சொல்லி காத்து
நேசிக்கும் கடவுளான ஸ்ரீமன் நாராயணனை அம்பு படுக்கையிலிருந்து துதிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கே. பகவான் எனக்கு அருகிலேயே நிற்கிறானே. பரபிரம சொரூபனான ஸ்ரீகிருஷ்ணன் 5 அடி தூரத்தில் நிற்கிறேன். பகவான் அருகிலே இருந்தும் இந்த அபூர்வமான 1000 நாமாக்களையும் நான் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சும், பகவான் என் கண்ணெதிராக இருந்தும் என்னுடைய கைகள் கட்டப்பட்டு நான் அம்பு படுக்கையில கிடக்கிறதுனால பகவானுக்கு உகந்ததா இருக்கிற அபூர்வமான சக்தி படைத்த அந்த துளசி பத்திரத்துல ஒன்னை எடுத்து பகவானுடைய திருவடியில போடக்கூடிய பாக்கியம் எனக்கு இல்லையே. நான் வெறும் மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேனே. இதுக்குள்ள நான் சாதாரணமா இருந்தா எவ்வளவு துளசியால இவன் அர்ச்சனை செய்திருப்பேன் என்று மனதில் பிதாமகர் பீஷ்மர் நினைத்துக் கொண்டு கையங்காலம் கட்டின மாதிரி அம்பு படுக்கையில கிடக்கிறனே, வெறும் மந்திரம் தானே ஜபிக்க முடிகிறது நினைச்ச உடனே அந்த அபூர்வமான நினைப்பு திடீரென்று காற்று அடித்ததாம். அடித்த காற்றுல காட்டு துளசி தன்னால கிருஷ்ணர் காலில் வந்து விழுந்தது. தன்னால துளசி காலில் வந்து விழ பிதாமகர் சேஷர்நாமாவை சொல்லிக் கொண்டிருந்தார் என்று எழுதினார்கள். அதான் சொன்னாங்க, எண்ணம் திண்ணமா இருந்தா அது என்ன எண்ணமா இருந்தாலும் ஈடேறும் என்பதற்கு துளசி இல்லையேன்னு நினைச்சார். காட்டு துளசி சரையல் அடிச்ச காத்துல வந்து காலில் விழுது. பகவான் அருகில் நின்று கொண்டிருந்தார். 1000 நாமாக்களையும் அம்பு படுக்கையில் இருந்த மாதிரி பிதாமகர் சொன்னார். அன்பர்களே, விஷ்ணு சேசர் நாமம் என்கிற அம்பு படுக்கையில் இருந்து பிதாமகர் சொன்ன அந்த அபூர்வமான மந்திரம் மகாபாரத கதையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய கண்டெடுக்க கூடாத அபூர்வமான ரத்தினம். 1000 கோடி பொன் கொடுத்தாலும் கிடைக்காத அபூர்வமான ஒரு மந்திரம். அதனுடைய ஆற்றலையும் சக்தியும் சொல்லுவதற்கு எனக்கு தகுதியும் இல்லை, அருகதையும் இல்லை. அதை சொல்றதுக்கு உண்டான வார்த்தைகளும் பூமியில் இல்லை. ஆதிசேஷன் தன்னுடைய 1000 நாவால சொல்ல ஆரம்பிச்சா கூட பகவானுடைய திவ்ய மகிமைகளை சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட அபூர்வமான மகிமையை உள்ளடக்கியதாக இருக்கிற விஷ்ணு சேசர் நாமம் இந்த பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு அபூர்வமான வரப்பிரசாதம். சக்தி படைத்த பகவானுடைய 1000 திருநாமங்களை உள்ளடக்கியது. இன்னைக்கு மார்கழி மாதத்தினுடைய ஏகாதசி திதி, நாளைக்கு துவாதசி திதி. துவாதசி திதியில மார்கழி மாச துவாதசி திதியில இந்த 12 மாசத்திலையும் வரக்கூடிய துவாதசி திதியில பகவானுடைய 1000 நாமாவில என்ன நாமாவை சொல்லணும்னு ஒரு பட்டியல் போட்டு வச்சிருக்காங்க. அதுல மார்கழி மாதத்தில் வரக்கூடிய துவாதசி திதியில் சொல்ல வேண்டிய 1000 நாமாவில் ஒரு நாமம் கேசவாய நமக என்பது. ஓம் கேசவாய நமக என்பது. நாளைக்கு அந்த நாமாவை சொல்லி பாருங்க, நினைக்காததெல்லாம் நீங்கள் நினைச்சதெல்லாம் நிறைவேறும். நான் நினைக்கலையே இவ்வளவு அதிசயமாக நடந்ததே என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். மார்கழி மாதத்தின் துவாதசி திதியில் ஓம் கேசவாய நமக, ஓம் கேசவாய நமக என்று 1000கணக்கான தடவை சொல்லுங்கள். பகவான் அபூர்வமாக பரவசப்பட்டு வேண்டியதையெல்லாம் அருளுகிறான் என்று எழுதினார்கள் நம்முடைய பெரியவர்கள். இப்படிப்பட்ட சக்தி படைத்த 1000கணக்கான திருநாமங்கள் பகவானுக்கு அம்பு படுக்கையில் இருந்தபடியாக ஒவ்வொரு நாமாவுக்கும் ஒரு சக்தி இருக்கிறது. அந்த 1000 நாமாவை அம்பு படுக்கையில் இருந்து சொல்லுகிறார். அன்பர்களே, விஷ்ணு சேசர்நாமம் வடமொழியில் இருக்கிறது. அந்த காலத்துல சேசர்நாமாவை படிக்கிறதுக்கு ஒரு முறை வச்சிருந்தாங்க. 1000 நாமாவும் வடமொழியில இருக்கு, நாங்க எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டவங்களுக்கு ஒரு பதில் வச்சிருந்தாங்க. என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு நாமாவை படி, அந்த முழுவதும் அதையே சொல்லிக் கொண்டிரு. அப்போ ஒரு வாரத்துல 7, ஒரு மாசத்துல 30, ஒரு வருஷத்துல 365, 3 வருஷத்துல சேசர் நாமா முழுசும் 10 படி. ஒரு நாளைக்கு ஒரு நாமாவை சொல்லு. இப்படி எல்லாம் படிக்கிறதுக்கு எளிமையான வழியெல்லாம் சொல்லி கொடுத்தார்கள். அவ்வளவு அபூர்வமானது விஷ்ணு சேசர் நாமம். பரிபூர்ணம் அடைந்த காஞ்சி பரமாச்சாரியார் எங்க உபதேசம் பண்ணினாலும் விஷ்ணு சேசர் நாமாவினுடைய பெருமையை சொல்லாம உபதேசம் பண்ணினது கிடையாது. ஏன்னா அவ்வளவு அபூர்வமான சக்தி சேசர் நாமத்துக்குள்ள இருக்கு. விஷ்ணு சேசர் நாமத்தை எந்த வீட்டில் படிக்க தெரியாட்டா கூட எந்த வீட்டுல காதால கேட்கிறாங்களோ அந்த வீட்டில் இருக்கிறவர்களுக்கு செய்வினை, பில்லி சூனியம், ஏவல் எதுவும் பண்ண முடியாது. சேசர்நாமா ஓசை இருக்கிற வீட்டிற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இத்தனை தீவினையும் பண்ண முடியாது. சகசர்நாமா ஒலி எழுந்து கொண்டிருக்கிற வீட்டில் அகால மரணம் சம்பவிக்காது. சகசர்நாமா கேட்கிற வீட்டுல அகாலமான சோதனைகள் வராது. சகசர்நாமா நடக்கிற வீட்டுல சண்டை சச்சரவுகள், சகோதரர்களுக்குள்ள தொல்லைகள் ஏற்படாது. சகசர்நாமா கேட்கிற வீட்டுல இழப்புகள், ஏமாற்றங்கள் உண்டாகாது.
அபூர்வமான பாதுகாப்பு கவசமா இருக்கக்கூடிய அபூர்வமான மந்திரம் சஹஸ்ரநாமம். நீங்க கேட்ட உங்களுக்கு தெரியும், சஹஸ்ரநாமாவே சொல்லுகிறது ஆர்த்தா விஷன்னா சிதிலா சபீதா கோரேஷு வியாதீஷு ச வர்த்தமானாம் சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திர விமுக்த துக்கா சுகினோ பவந்து. நாராயணனுடைய நாமத்தை சொன்ன மாத்திரத்தில் விமுக்த துக்கா சுகினோ பவந்து, உன் துக்கமெல்லாம் விடுபட்டு போய் நீ சுகமா இருக்கலாம் என்று சஹஸ்ரநாமா நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், அபூர்வமான சக்தி படைத்த சஹஸ்ரநாமம். அதனாலதான் 1000 நாமாவில ஒரு நாமாவையாவது ஒரு நாளைக்கு படியுங்க. இல்ல சஹஸ்ரநாமாவுடைய பூர்வ பாகம் உத்தர பாகத்திலேயாவது 2 வரிய படிச்சு வச்சு போக வர பகவானை நோக்கி சொல்லுங்க. அபூர்வமான மன தெம்பு, மனோ வலிமை, நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை, நம்மை அறியாத தேக சௌக்கியம், இது எல்லாம் நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட அபூர்வமான மந்திரம் விஷ்ணு சஹஸ்ரநாமம். பூர்வ பாகத்திலேயாவது 4 வரிய படியுங்க. சாந்தாகாரம் புஜக சயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சத்ருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாத். ஏகாதசி அன்னைக்கு சொல்ல வேண்டிய அபூர்வமான மந்திரம் அவிகய சுதய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே ஓம் நமோ விஷ்ணவே பிரப விஷ்ணவே என்று 4 வரிகளையாவது பகவானை நோக்கி அபூர்வமா சொல்லுங்கள். 2 வரியில நாம மனசுல வைக்கக்கூடிய அபூர்வமான செய்திகள் எல்லாம் சஹஸ்ரநாமாவில் இருக்கிறது. பத்மபத்ர விசாலாட்ச பத்மநாப சுரோத்தமா பக்தானாம் அனுரக்தானாம் திராதா பவஜனார்த்தனா என்கிறார். பகவானே, தாமரை இலைகளை போன்ற அகன்ற கண்களை உடைய எம்பெருமானே. 2 வரிக்கு தான் அர்த்தம். பத்மபத்ர விசாலாட்ச, விசாலமான அட்சம் என்றால் அகலமான கண்கள். பகவானுக்கு அகலமான கண் எவ்வளவு அகலம் என்றால் தாமரை மலருக்கு பக்கத்தில் இருக்கிற தாமரை இலை மாதிரி அகலமான கண். எல்லாரையும் நம் தன்னுடைய கண்ணுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக பகவான் தாமரை இலையை போன்ற அட்சத்தை உடையவன். பகவானே, தாமரை இலைய மாதிரி உன் கண்ணு இருக்கு, அந்த கண்ணுக்குள்ள வச்சு எங்களை காப்பாத்து. நீ இல்லையானால் எங்களுக்கு கதியாது, நாங்கள் எங்கே செல்வோம் என்று கேட்கக்கூடிய அபூர்வமான 2 வரி. இதை சொன்ன மாத்திரத்தில் பகவான் மகாவிஷ்ணுவினுடைய மனம் பரவசப்பட்டு ஓடோடி வந்து நமக்கு அருள் பாலிக்கிறான். பத்மபத்ர விசாலாட்ச பத்மநாப சுரோத்தமா பக்தானாம் அனுரக்தானாம் திராதா பவஜனார்த்தனா. பகவானே, உன்னையே சரணாக அடைந்திருக்கிறேன். நம் ஆழ்வாராதிகள் எல்லாம் அதைத்தான் பாடி துதித்தார்கள். இதைத்தான் தமிழ்ல பாடும்போது நம் ஆழ்வார்கள் பாடினாங்க. எனக்கு என்ன இருக்கு, ஊர் கிடையாது, காணி கிடையாது, உறவு கிடையாது, ஒன்னும் கிடையாது, மூலதனம் கிடையாது, கேபிட்டல் கிடையாது, பணம் கிடையாது, காசு கிடையாது, அறிவு கிடையாது, ஆற்றல் கிடையாது, பந்து மித்திரர்கள் கிடையாது, சுகம் கிடையாது, ஒன்னும் கிடையாது. எது இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? உன் பாத மூலம் இருக்கு, அது போதும். ஒருத்தர் அபூர்வமா ஒரு ஆழ்வார் பாடினார். பொழுதெல்லாம் போது கொண்டுன் பொன்னடி புனைய மாட்டேன், தீதில்லா மொழிகள் கொண்டுன் திருக்குணம் செப்ப மாட்டேன், காதலால் நெஞ்சம் அன்பு கலந்திலேன் அது தன்னால் ஏதுமற்றேன், பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொடுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போ இந்திர லோகமாளும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, காருழி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருளார் களைகண்ணம்மா அரங்கமா நகருளானேன். பெருமானே, உன்னை விட்டால் எனக்கு வேறு யார்? எனக்கு வேறு ஏது கதி? எனக்கு வேறு ஏது புகழ்? உனக்கு எனக்கு வேறு ஏது அபயம்? எனக்கு வேறு ஏது துணை என்று சொல்லுகிற அபூர்வமான 2 வரி. பத்மபத்ர விசாலாட்ச பத்மநாப சுரோத்தமா பக்தானாம் அனுரக்தானாம் திராதா பவஜனார்த்தனாய் வனமாலி கதீசாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வசுதேவோ அபிரக்ஷது. அபூர்வமான விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை அன்பர்களே, படிக்க சௌகரியம் இல்லாட்டா காதால கேளுங்கள். நம்முடைய பாரத தேசத்தின் இசை குயில் எம்.எஸ். அம்மா அவர்கள் அபூர்வமா இதை தங்குரல்ல அபூர்வமா பாடி வைத்திருக்கிறார்கள். ஒரு கேசட்லயே ஒரு பக்கத்துல சுப்ரபாதம், பின்னால சஹஸ்ரநாமம்,
கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே என்று ஒரு பக்கத்தில் சுப்ரபாதம் தொடங்குகிறது. அடுத்த பக்கத்தில் ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது சர்வ விக்னோபசாந்தயே வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்வஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே என்று தொடங்கி போகிறது 1000 திருநாமங்களும். படிப்பதற்கு சௌகரியம் இல்லை என்றால், சொல்ல தெரியாவிட்டால் அந்த ஒலிநாடாவை வீட்டில் போட்டு கேளுங்கள். சஹஸ்ரநாமாவுக்கு அவ்வளவு அபூர்வமான சக்தியும் ஆற்றலும் இருக்கிறது. பகவானிடத்தில் நாம் நம்மை முழுவதுமாக ஆற்றுப்படுத்திக் கொள்ளக்கூடிய அபூர்வமான சக்தி படைத்தது விஷ்ணு சஹஸ்ரநாமம். அதனால்தான் அந்த நாமா முடியும் போது சஹஸ்ரநாமா நமக்கு அபூர்வமாக சொல்லுகிறது. பாருங்கள், காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே சுபாவாத் கரோமி அத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயத்தி சமர்ப்பயாமி. நான் என்னுடைய வாக்கினால், மனதினால், செயலினால் இந்த பூமியில் இருக்கிற ஜீவராசிகள் எங்கெங்கே இருந்து என்னென்ன செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் அவை அத்தனையும் ஸ்ரீமன் நாராயணன் ஆகிய பகவானுடைய திருவடி மலர்களுக்கே சமர்ப்பணம் என்று. எவ்வளவு அபூர்வமான மந்திரம் அன்பர்களே! ஒரு கவசமாயிருந்து நம்மை காக்கக்கூடிய ஆற்றல் படைத்த மந்திரம். அதனால்தான் சஹஸ்ரநாமாவில் எழுதினாங்க. அம்பிகை கேட்டா, உமாதேவியார் சிவனை கேட்டார்கள், எம்பெருமானே சக்தி படைத்த இப்படி ஒரு 1000 நாமா இருக்கே, இந்த நாமாவை சொன்னா இவ்வளவு சிறப்பும் கிடைக்கும்னு இருக்கே, அதை சொல்ல தெரியாத என் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு எளிமையான வழி சொல்லுங்களேன். அம்பாள் கேட்க, இது எல்லாருக்கும் சொல்ல தெரியாது, அப்ப அந்த பலன் கிடைக்கணும், அதுக்கு ஒரு எளிமையான வழி சொல்லுங்களேன். கேனோபாயேனோ லக்னா என்று அம்பாள் கேட்கிறாள். ஒரு உபாயத்தை சொல்லுங்கள், எளிமையான உபாயத்தை சொல்லுங்கள், இலகுவான உபாயத்தை சொல்லுங்கள். கேட்கும் போது எம்பெருமான் சொன்னார், சிவபெருமான் சொன்னார், அம்பிகையே 1000 நாமாவை சொல்ல தெரியாத உன் குழந்தைகள் சொல்ல தெரியாம இருந்தா இந்த பலனை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த 1000 நாமாவுடைய சக்தியும் அடங்கிய 2 எழுத்து நாமா ஒண்ணு இருக்கு. அந்த நாமாவை சொல்லி 1000 நாமாவை சொன்ன புண்ணியத்தை அவர்கள் அடையலாம் என்று சொல்லி அவர்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று சிவபெருமான் சொன்னதாக சஹஸ்ரநாமாவில் 2 வரி ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே ஸ்ரீராமநாம வரானன ஓம் நமைதி. இந்த சொன்னாலேயே 1000 நாமாவை சொன்ன புண்ணியம் கிடைக்கும். நாங்க 2 எழுத்து நாமம் ராமா என்கிற 2 எழுத்து நாமம் அதுதான் கம்பன் பாடினான். அது சாதாரண நாமா கிடையாது, அது மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரம், தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதம், அது இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்து, அது செம்மை சேர் ராமா என்னும் திருநாமம் என்றான் கம்பன். அது 2 எழுத்து நாமாக்குள்ளே இந்த 1000 நாமத்தினுடைய சிறப்பும் அடக்கம் என்றார்கள் அன்பர்களே. பீஷ்மர் முக்தி கதையில் முக்கியமானது இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். நீங்கள் அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமாவை காதால கேட்கறதுன்னு சங்கல்பம் பண்ணுங்க. ஒரு நல்ல ஏகாதசி திருநாள் அன்னைக்கு இந்த செய்தியை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த நல்ல நாளில் ஒரு சங்கல்பம் செய்யுங்கள். சஹஸ்ரநாமாவை கேட்கறதா இருந்தா நமக்கு இருக்கிற தொல்லைகள் துன்பங்கள் எல்லாம் நம்மை விட்டு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகக்கூடிய அந்த அனுபவத்தை நாம் நிச்சயம் நம்மால் உணர முடியும். அப்பேற்பட்ட அபூர்வமான 1000 நாமங்கள் அடங்கியது விஷ்ணு சஹஸ்ரநாமம். பகவானுடைய நாமத்தின் மகிமை இந்த பூமியில் வேறு யாராலையும் சொல்லிவிட முடியாது, எந்த மனிதனாலும் சொல்லிவிட முடியாது. 1000 நாமங்களும் அதுபோல விசேஷமான சக்தி படைத்த திருநாமங்கள் தான். நாளை துவாதசி ஓம் கேசவாய நமக என்கிற திருநாமத்தை எத்தனை தடவை சொல்லணுமோ சொல்லுங்கள். பகவான் நாமாவை சொன்ன உடனே ஆச்சா, இந்த நாமாவை சொன்ன உடனே சரியா போச்சான்னு கேட்டா கேட்டுக்கிட்டு தான் இருப்போமே தவிர அந்த பலனை நாம அனுபவிக்க முடியாது. சொல்லி பாருங்கள், எவ்வளவு அபூர்வமான சக்தி உங்களை தேடி வருகிறது என்பதை நீங்கள் புரிவீர்கள். அப்படிப்பட்ட அபூர்வமான திருநாமம். அதனால்தான் மகாபாரத கதையில எழுதினாங்க, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கேட்டான், பாஞ்சாலி உன்னை சபையில நிறுத்தி ஆடையை பிடிச்சு இழுத்தாங்களே, அந்த நேரத்துல வேற ஒன்னும் தெரியாம எல்லாரும் கைவிட்ட பிறகு உம்பளத்தில் உள்ள நம்பிக்கையை விட்டுட்டு திடீர்னு கோவிந்தான்னு கூப்பிட்டியே, ஏன் என்ன கிருஷ்ணான்னு கூப்பிட்டு கூடாதா? என்ன தாமோதரா நவநீதா பிருந்தாவன வாசின்னு கூப்பிட்டு கூடாதா? என்ன கிருஷ்ணான்னு கூப்பிட்டு கூடாதா? கோவிந்தான்னு கூப்பிட்டியே என்னன்னு கேட்டார் பகவான்.
கதையெல்லாம் முடிஞ்சப்புறம் பாஞ்சாலி சொன்னா, நான் உன்னை ஒரு நாளும் கோவிந்தன்னு சொன்னது கிடையாது, நான் கிருஷ்ணான் தான் சொல்லுவேன். ஆனா எனக்கு என்னவோ அன்னைக்கு ஆடையை பிடிச்சி இழுக்கும் போது என் நாவல முதல்ல வந்தது கோவிந்தா தான். அதான் கோவிந்தான்னு சொல்லிட்டேன். பகவான் சொன்னார், உன் கெட்ட நேரத்திலே அதான் நல்ல நேரம். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாமாவுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. அதுல கோவிந்த நாமாவுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? ஆபத்து கழுத்தை வந்து நெரிக்கும் போது கோவிந்தான்னு சொன்னா அந்த ஆபத்து விலகி போகும். எப்பேற்பட்ட ஆபத்து! யமதர்மனே பாசக்கயிறை வீசி கழுத்தை இருக்க வரும்போது கோவிந்தான்னு சொன்னா வேற வழி இல்லாம அந்த ஆபத்தை விலக்கி கொண்டு அவன் ஓடி போய் விடுவான் என்று பஜகோவிந்தத்தில் ஆதிசங்கரர் பாடினார். பஜகோவிந்தம் 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 மூடமதே சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரட்சதி துக்ரீங்கரனே. எதை சொன்னாலும் விட்டுட்டு போக மாட்டான். கோவிந்த நாமாவை சொன்னா இங்க வரைக்கும் இருக்கிற ஆபத்து கூட உடனே விலகி போகும். பாஞ்சாலி 1000 நாமாவுக்கு 1000 பலன் இருக்கு. அதுல கோவிந்த நாமாவுக்கு என்ன பலன் தெரியுமா? ஆபத்தை உடனே நீக்குகிற நாமம்.